இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. FFF வரிசையில் பிரத்யேக கார் பதிவு எண்கள் அறிமுகம் 15ஆம் தேதி வரை ஏலத்தில் எடுக்கலாம். பிரத்யேக கார் பதிவு எண் விரும்புவர்களுக்கு புதிதாக FFF வரிசை போக்குவரத்து அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த FFF பிரத்யேக கார் பதிவு எண்களை வரும் 15ஆம் தேதி வரை ஏலத்தில் எடுக்கலாம். இணையம் வாயிலாக JPJ இபிட் தளத்தில் திறக்கப்பட்டுள்ள ஏலம் 15ஆம் தேதி இரவு 10 மணியோடு முடிவுக்கு வரும் என அமைச்சர் அந்தோனி லோக் கூறினார். ஏலத்தில் வெற்றி பெற்றவர்களின் பெயர்கள் மே 16ஆம் தேதி அறிவிக்கப்படும். சாலை போக்குவரத்து துறையின் வருடாந்திர கொண்டாட்டங்களின் போது அறிமுகப்படுத்தப்படும் F வரிசையில் இவ்வாண்டு இந்த FFF வரிசை எண்கள் அறிமுகம் காண்கின்றன. கடந்த ஆண்டு கோல்டு வரிசையில் வெளியான பிரத்யேக எண்கள் 1,70,00,000 ரிங்கிட் வருமானத்தை ஈட்டி தந்தன. இவ்வாண்டு இந்த FFF வரிசை எண்களின் ஏல விற்பனை 2 கோடி ரிங்கிட்டை தொடும் என அந்தோனி லோக் நம்பிக்கை தெரிவித்தார். தாய்க்கு ஈடு இடையில்லை, தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அன்னையர் தின வாழ்த்து. ஆலயத்தின் கருவறையை விட சிறந்த கருவறை அன்னையின் கருவறை. அந்த சிறப்புமிக்க குணநலன்களை பெற்ற அன்னையர்கள் அனைவருக்கும் மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தனது இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். எத்தனையோ சவால்களையும் சிக்கல்களையும் ஆண்கள் எதிர்கொண்ட போதிலும் கருவிலேயே பல சிக்கல்களையும் சவால்களையும் சந்திப்பதுதான் தாய்மை. இந்த சமூகத்தில் பெரும் மதிப்புடன் திகழ குடும்பத்தையும் குழந்தைகளையும் வேலையையும் பக்குவமாக அணுகி வீட்டுக்குள்ளும் வெளியிலும் பலவித சவால்களை சந்தித்து சாதனை படைத்து வருபவர்தான் அன்னை. அன்னையின்றி நாம் யாரும் இல்லை, அன்னையின்றி இவ்வுலகம் இல்லை என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அன்னையர்களுக்கு மகுடம் சூட்டினார். ஒரு தாயின் வளர்ப்பில் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்கும் என்பது எழுதப்படாத உண்மை. பொறுப்புள்ள ஆளுமைகளை உருவாக்குவதில் தாயின் அர்ப்பணிப்பு பங்களிப்பு அளப்பரியது. ஆகையால் பெண்களின் தனித்தன்மை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். பத்துமலையில் இன்னும் 2 முதல் 3 மாதங்களில் இந்திய கலாச்சாரம் பாரம்பரிய மையம் தயாராகும் தான் ஸ்ரீ நடராஜா தகவல். பத்துமலை திருத்தலத்தில் அமையவிருக்கும் இந்திய கலாச்சார பாரம்பரிய மையம் இன்னும் 2 to 3 மாதங்களில் பூர்த்தியாகும் என ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் கலை கலாச்சாரம் பண்பாட்டு பாரம்பரிய அம்சங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் உன்னத நோக்கத்தோடு அம்மையம் கட்டப்பட்டு வருகிறது. 80 விழுக்காட்டு கட்டுமானம் பூர்த்தியாகிவிட்ட நிலையில் எஞ்சிய பணிகள் 2 முதல் 3 மாதங்களில் நிறைவு பெறுவிடும் என அவர் தெரிவித்தார். அக்கலாச்சார மையத்தில் வைப்பதற்காக பாரம்பரிய இசை வாத்தியங்களை இங்குள்ள இந்திய தூதரகத்திடம் தேவஸ்தானம் கேட்டிருந்த நிலையில் அதை ஏற்றுக்கொண்டு அவற்றை ஒப்படைக்கும் நிகழ்வு சனிக்கிழமை நடந்தேறியது. இந்திய தூதர் BN ரெட்டி கூறுகையில், இந்நாட்டில் இந்திய பாரம்பரிய அம்சங்கள் செழித்தோங்க தமது தரப்பு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று உறுதி அளித்தார். நாய் கடித்த ஆடவருக்கு சிகிச்சை அளிப்பதில் தாமதமா? சுல்தானா அமினா மருத்துவமனை தன்னிலை விளக்கம். நாய் கடித்த ஆடவருக்கு தாமதமாக சிகிச்சை அளிக்கப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நபருக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்காக ஜொஹர் பாருல் சுல்தானா அமினா மருத்துவமனை HSA நிர்வாகம் வருத்தம் தெரிவித்துள்ளது. வலது தொடையில் நாய் கடிக்கு ஆளான தம்மை HSA மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு நடத்திய விதம் குறித்து ஏமாற்றம் தெரிவித்து அவ்வாடவர் முன்னதாக டிக்டாக்கிலும் பேஸ்புக்கிலும் வீடியோவை பதிவேற்றியிருந்தார். அது குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக HSA மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் சல் அதான் கூறினார். கிளினிக்கில் பெறப்பட்ட பரிந்துரை கடிதத்தோடு புதன்கிழமை மாலை 5:45 மணி அளவில் நாய் கடிக்கு சிகிச்சை பெறுவதற்காக அந்நபர் சிகிச்சை பிரிவுக்கு வந்திருந்தார். அவரை பரிசோதித்த மருத்துவ பணியாளர்கள் அபாய கட்டத்தில் இல்லாத அவசர சிகிச்சை என வகைப்படுத்தி அவரை பச்சை நிற பகுதியில் அமர வைத்தார். எனினும் அப்போது அந்த கிரீன் ஜோன் பகுதியில் ஏற்கனவே 78 நோயாளிகள் இருந்ததால் நாய்க்கடிக்கு சிகிச்சை பெற வந்தவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க முடியாமல் போனது உட்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. எனவே அவருக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு மருத்துவமனை வருந்துகிறது. ஃபைசல் ஹலீம் மீதான எரி திராவக தாக்குதல் 2வது சந்தேக நபர் போலீஸ் ஜாமீனில் விடுவிப்பு. தேசிய கால்பந்தாட்டக்காரர் ஃபைசல் ஹலீம் மீதான
எரிதிராவக தாக்குதல் தொடர்பில் கைதான 2 சந்தேக நபர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அந்நபர் மீதான விசாரணைகள் நிறைவு பெற்றதால் சனிக்கிழமை அவர் விடுவிக்கப்பட்டதை முகேட் அமாய் குற்றப்புலனாய்வுத்துறை JSJ உறுதிப்படுத்தியது. என்றாலும் விசாரணைக்கு தேவைப்பட்டால் இந்நேரத்திலும் அவர் மீண்டும் அழைக்கப்படலாம் என அறிக்கை ஒன்றில் JSJ கூறியது. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் அந்நபரிடம் இருந்து ஒப்புதல் வாக்குமூலம் எதுவும் செய்யப்படவில்லை. இதையடுத்து மற்ற சந்தேக நபர்களை அடையாளம் காணவும் துப்பு துலங்கவும் விசாரணைகள் தொடர்வதாக அவ்வறிக்கை மேலும் கூறிற்று. 30 வயது மதிக்கத்தக்க அந்த 2வது சந்தேக நபர் கடந்த திங்கட்கிழமை ஸ்லாங்கூர் பண்டார்பாரு வங்கியில் கைது செய்யப்பட்டார். KKP இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வெற்றி, மலாய்க்காரர்கள் ஒற்றுமை அரசாங்கத்தையே ஆதரிக்கின்றனர். பிரிவினைவாதிக்கு எதிர்ப்பு ஸ்லாங்கூர் MP. குவாலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வெற்றியை தக்க வைத்துக் கொண்டிருப்பது மலாய் வாக்காளர்கள் ஒற்றுமை அரசாங்கத்தின் பக்கம் சாய்ந்திருப்பதை காட்டுவதாக ஸ்லாங்கூர் மந்திரி பிசார் டத்தோஸ்ரீ அமீர் ஷாரி கூறியுள்ளார். அரசாங்கத்தின் மீதான மலாய்க்காரர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளது. ஒருவருக்கொருவர் நமக்கு தேவை என்பதை மலேசியர்கள் உணர்ந்துள்ளனர். எனவே மலேசியாவை மேம்படுத்தவும் மக்கள் நலன் காக்கவும் இந்த ஒற்றுமை அரசாங்கமே சிறந்த தேர்வு என்பது மீண்டும் நிரூபணம் ஆகியிருப்பதாக அமீருடன் தெரிவித்தார். KKBயில் முன்கூட்டியே வாக்களிப்பில் பதிவான வாக்குகளும் தபால் வாக்குகளும் பக்கத்தான் வேட்பாளருக்கு சாதகமாக விழுந்திருக்கின்றன. பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் வைப்பு தொகையாக பார்க்கப்படும் சீன, இந்திய மற்றும் ஒராங் அஸ்லி வாக்காளர்களின் ஆதரவும் குறையாமல் அப்படியே இருக்கிறது. இடைத்தேர்தல் வெற்றி மேலும் கடுமையாக உழைக்க மக்கள் கொடுத்துள்ள சமிக்ஞை என்கிறார் பிரதமர். ஸ்லாங்கூர் குவாலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வெற்றி பெற்றிருப்பது ஒற்றுமை அரசாங்கம் தொடர்ந்து கடுமையாக உழைக்க வேண்டும் என மக்கள் கொடுத்துள்ள சமிக்ஞை என பிரதமர் வர்ணித்துள்ளார். அரசாங்கம் முதலீட்டாளர்களை கவர்ந்தெடுத்து நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என வாக்குப்பெட்டி வாயிலாக மக்கள் உணர்த்தி இருப்பதாகவே தாம் கருதுவதாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். எனவே மக்களின் ஆணையையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றும் வகையில் அரசாங்கம் பொறுப்போடு செயலாற்றும் என்றார் அவர். பக்கத்தான் வேட்பாளரின் வெற்றிக்கு கடுமையாக உழைத்திடும் ஒற்றுமை அரசாங்கத்தின் கூட்டணி கட்சிகளுக்கும் டத்தோஸ்ரீ அன்வார் நன்றி தெரிவித்துக் கொண்டார். நேற்றைய தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் பாங்சாக் தாவோ 3869 வாக்குகள் பெரும்பான்மையில் மற்ற 3 வேட்பாளர்களை தோற்கடித்தார். KKB மக்களுக்கு பாரபட்சமின்றி சேவை ஆற்றுவேன், புதிய சட்டமன்ற உறுப்பினர் உறுதி. குவாலகுபுபாருவின் புதிய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றுள்ள பாங்சாக் தாவோ தொகுதி மக்களுக்கு பாரபட்சம் இன்றி சேவை ஆற்றப் போவதாக உறுதி அளித்துள்ளார். கட்சி பேதமின்றி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவதே தனது தலையாய பணி. அதே சமயம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காலஞ்சென்ற லீ கி ஹியாங் விட்டு சென்ற மக்கள் பணிகளையும் தாம் தொடரப்போவதாக அவர் சொன்னார். குறிப்பாக KKB பட்டணத்தை மேம்படுத்துவதிலும் அங்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவதிலும் தமது முழு கவனம் இருக்கும் என தனது வெற்றி குறித்து கருத்துரைத்த போது பாங்சாக் தாவோ அவ்வாறு கூறினார். தொகுதி மக்களுக்கு சிறந்த முறையில் சேவை ஆற்ற ஏதுவாக அங்கேயே குடியேறுவதற்கு அவர் வீடு பார்த்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. பக்கத்தான் ஹரப்பான் சார்பில் KKBயில் களம் இறங்கிய பாங் நேற்றைய இடைத்தேர்தலில் 14,000 வாக்குகளை பெற்று பெரிக்கத்தான் நேஷனல் வேட்பாளரை விட உள்ளிட்ட 3 தோற்கடித்தார். இணையம் வாயிலான கார் விற்பனை மோசடியில் 41,000 ரிங்கிட்டை பறி கொடுத்தது போக கொலை மிரட்டலுக்கும் ஆளான பஹாம் ஆடவர். நெகிரி செம்பிலான் ஜெம்போலில் இணையம் வாயிலாக குறைந்த விலையில் கார் வாங்க ஆசைப்பட்டு 41,964 ரிங்கிட்டை பறி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் கொலை மிரட்டலுக்கும் ஆளாக்கியுள்ளார் காப்புறுதி முகவர் ஒருவர். பேஸ்புக்கில் கார் விளம்பரத்தை பார்த்து அதனை வாங்கும் ஆசையில் வாட்ஸ்அப் வாயிலாக அவர் தொடர்பு கொண்டுள்ளார். டொயோட்டோ எஸ்டிமா ரக MPV காரை 62,500 ரிங்கிட்டிற்கு வாங்க அந்த பக்கம் இருந்தவரிடம் அவர் ஒப்புதலும் அளித்துவிட்டார். இதையடுத்து கேட்டுக்கொண்டபடி 8 வெவ்வேறு வங்கி கணக்குகளில் 16 தடவையாக 41,964.20 ரிங்கிட் பணத்தை அவர் செலுத்தியுள்ளார். அது போதாதென்று கடந்த வாரம் அக்கார் நிறுவனத்தை சேர்ந்த ஆடவர் என கூறிக்கொண்ட ஒருவர் வழக்கறிஞர் கட்டணமாக
6000 ரிங்கிட்டை செலுத்த சொன்ன போதுதான் மனிதர் சுதாகரித்து தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளார். பணம் தர முடியாது என மறுக்கவே வாட்ஸ்அப் வழியாக அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் குரல் பதிவு அனுப்பப்பட்டிருக்கிறது. தனது குடும்பத்தின் பாதுகாப்பு கருதி அன்றைய இரவே அவர் பஹா போலீஸ் நிலையத்தில் அது குறித்து புகார் கொடுத்தார். அச்சம்பவம் குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகிறது.